20-25 வயசுலேயே இப்போல்லாம் நரைமுடி வந்துடுது. முடி கொட்டுற பிரச்சனை ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா நம்மளுடைய சாப்பாட்டு விதம், அதே மாதிரி டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ஓவர் ஆகுது. இதுதான் 60-70 வயசானாலுமே நம்மளுடைய முடியை நரைக்காமல் வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. 20 வயசாக இருக்கிறவங்களும் இந்த ஹேர் டையை பயன்படுத்தலாம். 60-70-80 வயசில் இருக்கிறவங்களும் இந்த ஹேர் டையை பயன்படுத்தலாங்க. இந்த ஹென்னா ஹேர் டையை நம்ம ஒரு சூப்பரான ஒரு பொருளை மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். இந்த பொருள் தான் நம்மளுடைய வெள்ளை முடியில் கருப்பாக்கி ரொம்ப நாளைக்கு கருமையை நீடித்து வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு எடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு செம்பருத்தி இலை தாங்க. செம்பருத்தியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த காம்பு பார்த்திங்களா அப்படியே ப்ரௌன் கலராக இருக்குது. சில செம்பருத்தி பூவில் பச்சை, நல்லா டார்க் பச்சையாக இலை இருக்கும். சில இதில் அப்படியே வெளிர் நிறமாக இருக்கும். அதே மாதிரி தண்டும் பார்த்திங்கன்னா பாருங்கள், சிகப்பு தண்டு இருக்குது. இந்த இதோடது பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டிஸான செம்பருத்தி இலை இருக்குது. நீங்கள் எது கிடைச்சாலுமே எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்மளுடைய ஹேருக்கு சூப்பராக ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இலை தாங்க. இந்த ஒரு இலையை நம்ம ஹென்னா ஹேர் டையில் சேர்க்கறதுனால நம்மளுடைய முடி நல்லா வலுவலுன்னு ஆகுங்க. ஏன்னா இதில் வலுவலுப்பு தன்மை இருக்கு இல்லையா, நல்லா ஷைனிங் ஆகும். ஆக்சுவலி ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணால் முடி அப்படி வறட்சி ஆகுது இல்லையா, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு செம்பருத்தி இலை பயன்படும். இப்போ நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இலை. இந்த கற்பூரவள்ளி ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. உங்கள்கிட்ட எத்தனை இருக்கோ ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இது சளி பிடிக்காமல் இருக்கும். ஹேர் டை அப்ளை பண்ணால் சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது கரும நிறத்தை அதிகப்படுத்துறதுக்காக சங்குப்பூ ஒரு 2-3 இருந்தால் சேர்த்துக்கோங்க. போதும், 2-3 சேர்த்தா போதும். நம்மளுக்கு சங்குப்பூ ஆயிலும் பார்த்திங்கன்னா முடியை நல்லா கருகருன்னு ஆக்கி கொடுக்குங்க. செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கிறோம் இந்த ஹென்னா ஹேர் டையில், செம்பருத்தி பூவும் சேர்த்துக்கிறோம். இதுவும் நம்மளுடைய முடியை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். முடியை கருமையாக ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுக்கும் இந்த ஒரு செம்பருத்தி பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்கிட்ட ஒரே ஒரு செம்பருத்தி பூ இருக்குது, நான் இதை சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ஓகேவா. அடுத்தும் பார்த்திங்கன்னா ஆலோவேரா. ஆலோவேராவும் நம்மளுடைய ஹேரை நல்லா ஸ்மூத்தன் ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலாக நீங்கள் வெறும் மருதாணி அப்ளை பண்ணி நீங்கள் பாருங்களேன், ஹேரை அலசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வறட்சியாக வரன்னு இருக்கும். அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை பொருட்களை சேர்க்குறோம். முடியை டேமேஜ் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு, முடியை நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக நல்லா கருமையாக மாற்றுறதுக்கு தான் ஹென்னா ஹேர் டையில் இத்தனை பொருட்களை நம்ம சேர்த்து ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறோங்க. அவ்வளோதான். தேவையான அளவு நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நீங்கள் நிறையா முடி இருந்துச்சுன்னா இன்னும் அளவுகளை உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஜூஸாக அடித்து எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த ஜூஸை நம்ம வடிகட்டிக்கலாம். திப்பிகள்லாம் இருக்கும் இல்லையா, நைஸாகவும் அரைக்க முடியாது. அதனால் நம்ம இதில் இருக்கிற ஜூஸ் மட்டுமே நம்மளுக்கு ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு போதும். அதனால் ஹென்னா ஹேர் டைக்கு தேவையான அளவு மட்டும் நான் ஜூஸ் எடுத்துக்கிறேன். மீதியை நீங்கள் ஷாம்பு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலையெல்லாம் சேர்த்துருக்கோம். அதெல்லாம் முடியை நல்லா சாஃப்டாக்கும், ஓகேவா. அதுக்காக நம்ம தேவையான அளவு நம்ம இப்போ ஹேர் டைக்கு அப்ளை பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த ஜூஸை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் செய்யும்போது நம்மளுக்கு சொல்யூஷன் 100% கிடைக்குங்க. முடி நல்லா கருமையாக நல்லா ரொம்ப நாளைக்கு அந்த கருமையை கொண்டு வரத்துக்கும் இந்த இரும்பு கடாயில் இருக்கிற அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதில் 2-3 டீஸ்பூன் அளவு ஹென்னா பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய ஹேர் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை சேர்த்துக்கோங்க, ஓகேவா. ஹென்னா பவுட்ரு நம்மளுடைய முடியை ப்ரௌன் ஆக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரௌனாக தான் மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கருமை ஜாஸ்தியாகும். ஆனால் நம்ம இதோட சில பொருட்களை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கருமையாக தான் ஆகுமே தவிர ப்ரௌனாக ஆகவே ஆகாதுங்க. இப்போது இதில் நான் பிரிங்ராஜ் பொடியும் பார்த்திங்கன்னா 2-3 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அவுரி, நீங்கள் மருதாணி எவ்வளோ ஸ்பூன் எடுக்கிறீங்களோ அதில் 2 மடங்கு அவுரி பொடி எடுத்துக்கோங்க. ஏன்னா அவுரி பொடி தான் மருதாணி பொடியோட ஜாஸ்தி இருக்கணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய முடிக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்பூன் அளவுகளை
கம்மி பண்ணிக்கோங்க, அதிகப்படுத்திக்கோங்க. என்னுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இப்போ நம்ம சேர்க்குற இந்த கடைசி பொடி பார்த்திங்களா, நிறைய பேர் என்ன பொடின்னு நான் ஆல்ரெடி இதை வச்சு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கத்தா பொடி. இது வந்து நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கத்தா பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். அந்த அளவுக்கு தான் சேர்க்கணும். இது முடியை வந்து கருமையை ரொம்ப நாளைக்கு நிலச்சி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்ம இந்த பொருட்கள்லாம் போட்டு கருமையாக்குறோம் இல்லையா, அந்த கருமை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிச்சு இருக்கிறதுக்கு இந்த ஒரு கத்தா பவுடர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் எவ்வளோ வலுவலுன்னு ஜூஸ் நம்மளுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதை வச்சு நம்மளுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஹேரில் அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது, நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். ஹேரில் அப்ளை பண்ணும்போது முடிகளில் திப்பி திப்பியாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி கட்டிகள் வராமல் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஊற்றி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கடாயில் நல்லா பரப்பி வச்சுருங்க. எல்லா அந்த டைலையும் அயன் படணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து பரப்பி வச்சுட்டு இதை அப்படியே வந்து நைட்டு பூரா விட்டுருங்க. அப்போ தான் இந்த இரும்பு கடாய் வந்து இருக்கிற அயன் வந்து இதில் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு கருமையான நிறம் கிடைக்கும். ஹென்னா ஹேர் டை வந்து நல்ல ஒரு கருமையான நிறத்தில் கிடைக்கும். இப்போது நல்லா வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போது நான் இதை அப்படியே வந்து ஒரு நாள் நைட்டு பூரா வச்சிட போகிறேன். இல்லை நீங்கள் பகலில் செய்கிறீங்க, ஈவினிங் தான் குளிக்க போகிறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 8 மணி நேரம் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 8 மணி நேரம் இந்த ஹென்னா ஹேர் டை வந்து இந்த கடாயில் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஜூஸை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இதை நம்ம வந்து டையை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்படி இந்த ஜூஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ மார்னிங் பாருங்கள், நம்ம கலந்து வச்ச ஹேர் டை ஹென்னா ஹேர் டை என்ன கருன்னு கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு கருமையான நிறத்தில் நல்ல ஒரு சாஃப்டாக கிடச்சிருக்குங்க. இதை நம்ம வந்து க்ளவுஸ் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல்லாம் இருக்கும். இல்லை ப்ரஷ்ஷை வச்சு அடிங்க, கையில் எடுத்து யூஸ் பண்ணி நீங்கள் அடிக்க வேண்டாம். ஓகேவா? ஏன்னா ஹேர் டையை வந்து நம்ம கையில் எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கைக்குள்ளாரெல்லாம் விரலுக்குள்ளார அதாவது நகத்துக்குள்ளாரெல்லாம் போச்சுன்னா அது அந்த கருப்பு போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுங்க. அதனால தான் வந்து நான் வந்து ஹேரில் வந்து அடிக்கும்போது நல்லா வந்து ஒரு ப்ரஷ்ஷையோ இல்லை க்ளவுஸ் நல்லா போட்டுக்கோங்க. கையில் வந்து நகத்துக்குள்ளெல்லாம் போகாமல் இருக்கும். பார்த்திங்களா எவ்வளவு கருன்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அடிச்சுக்கலாம். ஓகேவா? இந்த கருமை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே வந்து இருக்கிறதுக்கு நம்ம போட்ட பொருட்களோட அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜூஸை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஷாம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஹேரில் வந்து எந்த விதமான அழுக்கோ ஸ்கேல்பில் அழுக்கோ இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேரை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த ஜூஸை வந்து உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க சொன்னேன். இந்த இதில் வந்து கொஞ்சமாக ஏதாவது ஷாம்பு வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைனா இதுலேயே நல்லா நுர வருங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் செம்பருத்தி இலையெல்லாம் போட்டு அரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா தனியாக கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து அலசிட்டிங்க தலையினா முடியில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கள் எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா இந்த ஹென்னா ஹேர் டையை அப்ளை பண்ணி 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் ஷாம்பு போட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஹேரில் வந்து கருப்பு ஒட்டலை, கருப்பு போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு கருப்பு வந்து அப்படியே இருக்குங்க. கருப்பு போகவே போகாது. 3 மாதம் கழித்து தான் மறுபடியும் நீங்கள் வந்து ஹேர் டை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3 நாளைக்கு எதுவுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஹேர் டை ஆயில் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஹேரை வந்து அலசிக்கோங்க. இந்த மெத்தடை ரெகுலராக 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நிரந்தரமாகவே கருப்பாக மாறிடுங்க. நம்ம இந்த ஜூஸை வந்து நீங்கள் எப்போ வேணாலுமே நீங்கள் தனியாகவே ப்ரிப்பேர் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஹேர் டை வந்து ஹென்னா ஹேர் டை உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.